பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனிச்சிறப்பு. அடியார் ஆனந்தபவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள். டயபெட்டிக் பேஷண்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில ரூல்ஸ் என்னென்னா, அயர்ன், நியூட்ரிஷன், நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் நிறைய உள்ள சத்தான உணவுகள் சாப்பிட்றதுல மூலமாக யூ கேன் கண்ட்ரோல் டயபெட்டிஸ். ரைஸ், மில்க் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப எடுத்துக்காமல் யூ கேன் மெயின்டைன் யோர் டயட் இன் யோர் டயபெட்டிஸ் பேஷண்ட். வெரி இம்பார்ட்டண்ட், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டில். நான்வெஜ் சாப்பிடலாமா கூடாதான்றது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். ப்ரோட்டீன் வந்து இட்ஸ் நீடட், உடம்புக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். எக்ஸப்ட் ஃபியூ கிட்னி டிசீஸ் பொறுத்த வரைக்கும் அது சாப்பிடக்கூடாது. மீதியான டிசீஸ்லலாம் ப்ரோட்டீன் வந்து ஹீலிங், வூண்ட் ஹீலிங்க்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ நம்ம நான்வெஜ் பார்த்தோம்னா ஸோ ஆயில்லையும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆயில்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆயிலுமே எடுத்துக்கலாம். லைக் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில் இதெல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். பட் 3 months ஒன்ஸ் நம்ம ஆயிலை சேஞ்ச் பண்ணுறது எல்லா ஆயில்ஸோட நியூட்ரிஷனும் நம்ம உடம்புல கிடைக்கும். அண்ட் அவாய்ட் பண்ணக்கூடிய ஆயில்ஸ் வந்து பேஷண்ட் வரப்போ ஒரு கம்ப்ளைண்ட் ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க, நான் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, நம்ம ஸ்வீட் சாப்பிட்டாலே எனக்கு ஸ்வீட்டை பார்த்தாலே எனக்கு ஒரு கிரேவிங் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ரக்கை நம்ம சாப்பிட ஒரு 48 days நம்ம எடுத்துக்க வேணுன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப கம்மியாகும் உடம்புல. அதுக்கப்புறமா அதோடைய இன்சுலின் ப்ரொடக்ஷன் வந்து அதிகப்படுத்தும். ஸோ இதுவும் ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்கில் வந்து மெயினான ஒரு இன்க்ரீடியன்ஸ். வணக்கம் அவல்கிளிட்ஸ், திஸ் இஸ் டாக்டர் சாய்பூர்மா ஃப்ரம் கிருஷ்ணா ஆயுர்வேதா கிளினிக், அம்பத்தூர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டயபெட்டிஸ். லைக் 80% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு டயபெட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் மருத்துவத்தோடைய முன்னேற்றத்தை பார்த்தோம்னா டயக்னாஸ்டிக், ட்ரீட்மெண்ட் அண்ட் சர்ஜிக்கல் ஆஸ்பெக்டில் நம்ம பார்த்தோம்னா நிறைய இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரிஸ் நடந்துகிட்ருக்கு. ஈவன் தோ நிறைய டிசீஸ் இட்ஸ் இன்க்யூரபிள் அண்ட் ஜஸ்ட் மெயின்டெனபிள். இதோட ரீசன் என்னென்னா ஆயுர்வேதத்தை சொல்லியிருக்காங்க, இது பேர் மகாகத்த ரோகாசன்னு சொல்லியிருப்பாங்க. விச் மீன்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் மெயின்டெனபிள், இட்ஸ் நாட் க்யூரபிள். இதுக்கு உண்டான ரீசனை பார்த்தோம்னா அந்த கண்டிஷன் இட் செல்ஃப் இட்ஸ் க்ரானிக் டிசீஸாக மாறும். அதோட கண்டிஷன் வந்து ரொம்ப சிவியாரிட்டி, க்ரானிசிட்டியாக கொடுக்கும். இல்லைன்னா அதோடைய காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டயபெட்டிஸை எடுத்துக்கிட்டோம்னா அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் வெரி சிவியர். லைக் ஃபுட், ஐஸ், கிட்னி, நர்வ்ஸ் இது எல்லாமே பாதிப்பு தரும். அண்ட் மோரோவர் டயபெட்டிஸ்ன்றது பேங்க்ரியாஸை மட்டும் பாதிக்காமல் அதர் டிசீஸ் லைக் அதர் எலிமெண்ட்ஸை வந்து உள்ளே எடுத்துக்கும். லைக் லிப்பிட் ப்ரொஃபைல், மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் இது எல்லாமே உள்ளே எடுத்துக்கும். ஸோ ஆயுர்வேதத்தில் இது வந்து பேஸ்ட் ஆன் கஃபம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆன ஒரு பாடியில் தான் டயபெட்டிஸ்ன்றது பிரமேகம் பண்ணுவாங்க ஆயுர்வேதத்தில். இது இன்க்ரீஸ் ஆகுறது நம்ம பார்க்கலாம். ஸோ டயபெட்டிஸ் ரோல்ஸ் அரவுண்ட் அ சிம்பிள் மெக்கானிசம். என்ன நம்ம டிஸ்பைட் ஆஃப் என்ன சாப்பிட்டாலும் ஒரு குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகும் உடம்புல. ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள் சாப்பிட்டா செல்லுலோஸ் ப்ரொடியூஸ் ஆகும், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா ஃப்ரக்டோஸ் ப்ரொடியூஸ் ஆகும், மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா லாக்டோஸ் ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம சாப்பிட்ற ரைஸ், சப்பாத்திஸ் இதுலேருந்து கூட ஸ்டார்ச் என்ற ஒரு திரவியம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதெல்லாமே ப்ரொடியூஸ் ஆகி குளுக்கோஸாக மாறுறதுக்கு அதை டைஜஸ்ட் பண்ணுற அளவுமாக இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகும் கணையத்துலேருந்து. ஸோ இது இம்ப்ராப்பராக ஆச்சுன்னா த கண்டிஷன் கால் டயபெட்டிஸ் வந்து உருவாகும். ஸோ இது வந்து 2 டைப்ஸ் இருக்குது. டைப் 1 லைக் டோட்டலாக அதோடைய ப்ரொடக்ஷனே இன்சுலின் ப்ரொடக்ஷனே இருக்காது. ஸோ இது இன்சுலின் டிபெண்ட்டாக தான் இருப்பாங்க பேஷண்ட்ஸு. டைப் 2 ஹேஸ் அ குட் ஸ்கோப் இன் ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி அந்த மாதிரி ஆயுஷ் சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் டைப் 2க்கு நிறைய ஒரு இது இருக்குது, ட்ரீட்மெண்ட்ஸ் ஆஸ்பெக்ட் நிறைய இருக்குது. ஸோ 80% ஆஃப் த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஆர் டைப் 2 டயபெட்டிஸ். ஸோ டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு you are most welcome in Ayurveda, Siddha and Homeopathy for a good maintenance of your lifestyle. டைப் 2 டயபெட்டிஸ் வந்து வெரி காமன். 80% மக்கள் டயபெட்டிஸ் பாப்புலேஷனில் செகண்ட் டைப் தான் இருக்கும். இது வந்து ஈஸிலி மேனேஜபிள். ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட், டயட்ஸ், யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் இருக்கிறதால we can maintain டைப் 2 டயபெட்டிஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப அந்த டீட்டெயில்டாக நம்ம டிசீஸை பற்றி பார்க்காம அதோட ரெமெடிஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஆயுர்வேதிக் டயட், மெடிசின்ஸ் எல்லாம் சாப்பிட்டாலே நம்மளுக்கு நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்சுலின் ப்ரொடக்ஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். டயபெட்டிக் பேஷண்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில ரூல்ஸ் என்னென்னா, அயர்ன், நியூட்ரிஷன், நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் நிறைய உள்ள சத்தான உணவுகள் சாப்பிட்றதுல மூலமாக யூ கேன் கண்ட்ரோல் டயபெட்டிஸ். அண்ட் லோ இன் ஃபேட்ஸ், ரைஸ், மில்க் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப எடுத்துக்காமல் யூ கேன் மெயின்டைன் யோர் டயட் இன் யோர் டயபெட்டிஸ் பேஷண்ட். அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து டூ அண்ட் டோன்ட்ஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டில்.
ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ரூட்ஸை பற்றி பார்க்கலாம். ஃப்ரூட்ஸ் என்ன சாப்பிட்லான்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் லைக் லெமன், ஆரஞ்ச், சாத்துக்குடி, நெல்லிக்காய் இந்த மாதிரி இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்லாம். பெரிஸ் வகைகள் லைக் ஸ்ட்ராபெரி, கேன்பெரிஸ் அதெல்லாமே சாப்பிட்லாம். இதெல்லாமே சாப்பிட்றது வந்து வெரி மினிமல் போர்ஷனாக சாப்பிட்ணும். லைக் சாப்பிட்றதா நிறைய சாப்பிடக்கூடாது அட் அ டைம். யூ கேன் ஸ்ப்ளிட் யுவர் மீல்ஸ் அண்ட் யூ கேன் ஹேவ் இட். சாப்பிடக்கூடாத ஒரு ஃப்ரூட்ஸ்ன்னு பார்த்தோம்னா கிளைசமிக் இண்டெக்ஸ் நிறைய உள்ள ஃப்ரூட்ஸ் லைக் ஸ்வீட்டண்டாக நிறைய இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. எக்ஸாம்பிள் பனானாஸ், ஜாக் ஃப்ரூட்ஸ், மேங்கோஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது, டோட்டலாக அவாய்ட் பண்ணுறதே நல்லது டயபெட்டிக் பேஷண்ட்டில். அடுத்து நம்ம வெஜிடபிள்ஸ் பார்த்தோம்னா வெஜிடபிள்ஸ்லேயே நம்ம எல்லா காய்கறியுமே எடுத்துக்கலாம். எஸ்பெஷலி நீர் காய்கறிகள், நாட்டு காய்கறிகள், கோவக்காய், பாவக்காய் இந்த மாதிரி வகைகளான சாப்பாடு எல்லாமே நம்ம சாப்பாடில் கலந்துக்கலாம். ரைஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் ரைஸ் எடுத்துக்கிறது நல்லது. அது நம்ம சப்பாத்தி வந்து ஒரு 4-5 சப்பாத்தி சாப்பிட்றத விட ஒரு கப் ஸ்மால் ரைஸே சாப்பிட்டு போயிடலாம். ஏன்னா சப்பாத்திலையும் நம்மளுக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து நிறைய இருக்குது. தென் ரைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்டர்னேட்டிவாக தெனை, சாமை, குதிரைவாலி இந்த மாதிரி ரைஸஸ்லாம் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க வெறும் ரிச் பீப்புள் வில் இந்த டிசீஸ்க்கு ப்ரோன் ஆவாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து எல்லா தர மக்களுமே நம்ம ரைஸ் வந்து ரொம்ப ஈஸிலி அவைலபிள் அண்ட் ஈஸிலி குக்கபிள்ன்றதால நம்ம அதை வாங்கி அதை சாப்பிட்றதால டிசீஸும் ரொம்ப காமனாக இருக்குது நம்ம இப்போ இருக்கிற சொசைட்டியில். அடுத்து நம்ம பார்த்தோம்னா ப்ரோட்டீன். நான்வெஜ் சாப்பிடலாமா கூடாதான்றது ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருக்கும். ப்ரோட்டீன் வந்து இட்ஸ் நீடட், உடம்புக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். எந்த டைப் ஆஃப் டிசீஸ் இருந்தாலும் ப்ரோட்டீன்ன்றது ஒரு தேவையான ஒரு விஷயம். எக்ஸப்ட் ஃபியூ கிட்னி டிசீஸ் பொறுத்த வரைக்கும் அது சாப்பிடக்கூடாது. மீதியான டிசீஸ்லலாம் ப்ரோட்டீன் வந்து வூண்ட் ஹீலிங்க்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ நம்ம நான்வெஜ் பார்த்தோம்னா நாட்டுக்கோழி, சின்ன சின்ன மீன் வகைகள் இதெல்லாம் குழம்பு இல்லைனா வறுத்து கூட சாப்பிட்லாம். அதாவது ஒரு பாட் ரைஸில் லைக் பிரியாணி அந்த மாதிரி சாப்பிடாமல் குழம்பு, குருமா அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுல கொஞ்சம் நியூட்ரிட்டிவ் வேல்யூ அதிகமாகும். அதுக்கப்புறம் குக்கரில் சமைக்கிறது வந்து அவாய்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ நான்வெஜ் ஆகட்டும், ஈவன் நம்ம ரைஸை கூட நம்ம குக்கரில் வச்சு சாப்பிட்றதால வாயு அதிகம் ஆகும். ஸோ டிசீஸும் நம்மளுக்கு வந்து அது மெயின்டைன் ஆகாமலே இருக்கும். ஸோ ஓப்பன் பாட் குக்கிங் இஸ் பெட்டர் when compared to the cooker food. சாப்பிடக்கூடாத ஒரு ப்ரோட்டீனை பார்த்தீங்கன்னா பீஃப், போக், மட்டன் அது எல்லாமே சாப்பிடக்கூடாது. அண்ட் ஸ்மோக்ட் ஐட்டம்ஸ் லைக் சிக்கன், தந்தூரி, சிக்கன் கிரில்ட் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மில்க் ப்ராடக்ட்ஸ். ஸோ மில்க் ப்ராடக்ட்ஸ்க்கும் நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும், பால் ஐட்டம் எல்லாம் சாப்பிட்லாமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. மில்க் ப்ராடக்ட்ஸில் பட்டர் மில்க் குட் when it comes to afternoon மத்தியானம் போல் நம்ம ஒரு கிளாஸ் பட்டர் மில்க் வித் ஆல் ஏஜென்ட்ஸ் லைக் ஜீரகம், பெப்பர், கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் க்ரஷ் பண்ணி சாப்பிட்றதுல ஒரு குட் ஆப்பிடைசர் கூட அது. அடுத்து வந்து கர்ட் அதெல்லாமே அவாய்ட் பண்ணுறது நல்லது. லைக் கர்ட்லேருந்து வர லஸ்ஸி, மில்க் ஷேக்ஸ், ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ் இதெல்லாமே அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. ஸோ ஆயில்லையும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆயில்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆயிலுமே எடுத்துக்கலாம். லைக் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில் இதெல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். பட் 3 months ஒன்ஸ் நம்ம ஆயிலை சேஞ்ச் பண்ணுறது எல்லா ஆயில்ஸோட நியூட்ரிஷனும் நம்ம உடம்புல கிடைக்கும். அண்ட் அவாய்ட் பண்ணக்கூடிய ஆயில்ஸ் வந்து சேச்சுரேட்டட், ரீஃபைண்ட் ஆயில்ஸ் எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டயட்டில் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு ஆயுர்வேதத்திலே சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் ஒருத்தங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா இட் இஸ் பெட்டர் டு கோ ஃபார் அ வாக்கிங்ன்றது வந்து ரொம்ப ஒரு தீவிரமாக இருக்கிற வேண்டிய ஒரு விஷயம். பிகாஸ் ஃபிசிக்கல் எக்ஸாஷன் இருந்தால் தான் கஃபம் நம்ம உடம்புல சேராமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா கஃபம் சேர்ந்துட்டு த டிசீஸ் வில் கெட் சிவியர். ஸோ அதுதான் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் தி மஸ்ட். லைக் வாக்கிங், ஜாகிங், யோகா, மெடிடேஷன், எக்ஸசைஸ், பிராணாயமா இந்த மாதிரியெல்லாம் விஷயங்களெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் ஆட் பண்ணிக்கணும். மார்னிங் ஆஸ் வெல் அஸ் ஈவினிங் 2 டைமுமே நம்ம பண்ணிக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்லீப் பேட்டர்ன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு காரணமே ஸ்லீப்லெஸ்னஸ் தான். நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நம்ம கிளினிக்கில் வர்றது வந்து தூக்கம் வராமல் இருக்குது, மத்தியானத்தில் நான் நல்லா தூங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்தியானம் தூக்கம் வந்து கூடவே கூடாது, அதுவே ஒரு பாய்சன் மாதிரி உடம்புல. ஸோ ஆஃப்டர்நூன் ஸ்லீப், மத்தியானம் தூக்கத்தை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா கஃபம் இன்னும் அதிகமாகி நான் சொன்ன மாதிரி சிவியாரிட்டி ஆஃப் த டிசீஸ் அதிகமாகி நம்ம என்ன தான் மெடிசன் கொடுத்தாலும் அது வந்து இட் இஸ் யூஸ்லெஸ்ஸாக நம்ம உடம்புல போய் சேர்ந்துடும். ஸோ இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட் டே ஸ்லீப்பிங் அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணாமல் நம்ம இருக்கிறதும் கூடாத ஒரு விஷயம் டயபெட்டிஸ் பேஷண்ட்டில்.
இப்போ நம்ம பார்த்தது வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றதை பற்றி. இனிமேல் நம்ம ஒரு சின்ன சின்ன ஹோம் ரெமெடிஸ் மாதிரியெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த ஹோம் ரெமெடிஸ் யார் எடுத்துக்கணும்னா டயபிட்டிஸாக நோன் கேஸ் ஆஃப் டயபிட்டிஸில் இருக்கவங்க எடுத்துக்காதீங்க. அண்டர் சூப்பர்விஷன் ஆஃப் ஆயுர்வேதா சித்த டாக்டர் மூலிமா நீங்கள் போகிறது இன்னும் நல்லது, இன்னும் நல்ல ஒரு ரெமெடி கொடுக்கும். இது யார் யார் எடுத்துக்கலான்னா லைக் ப்ரீ டிஸ்போஸ் டு டயபிட்டிஸ், லைக் அம்மா அப்பாவுக்கு டயபிட்டிஸ் இருக்குது, இல்லை சென்ட்ரலைஸ் ஒபிசிட்டி இருக்குது, ஒபிசிட்டியாக இருக்காங்க, இல்லை நான் சாப்பிட்ற ஃபுட்டே சரியில்லை அப்படின்றவங்க இந்த மாதிரி நம்ம சொன்ன டூ அண்ட் டோன்ட்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு அண்ட் இந்த ரெமெடிஸை வந்து ஃபார் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் லைக் 1 to 2 months எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா இயர்லி ஒரு 1 or 2 months நம்ம ஃபாலோ பண்ணோம்னா குளுக்கோஸ் லெவல் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ரெமெடி வந்து தேன்ன்றது. தேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பட் அதில் வந்து 300 டைப் ஆஃப் தேன் இருக்குது. அதில் ஒரு டைப் ஆஃப் ஹனி எப்படின்னா நம்ம நீம் ஃப்ளவர்ஸ்லேருந்து எடுத்த ஹனி, அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி பட் வெரி எஃபெக்டிவ் இன் குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ இது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இந்த ஹனின்றது. ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இது வெரி யூஸ்ஃபுல். ஸோ இது என்ன பண்ணோம்னா ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டரில் ஒரு ஸ்பூன் கலந்து நம்ம சாப்பிட வேண்டியது தான் ஏர்லி மார்னிங். ஸோ அது ஒரு குட் ரெமெடி, ஒரு சிம்பிள் அண்ட் அ குட் ரெமெடி இஸ் ஹனி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒரு சிம்பிள் ரெமெடி வந்து மஞ்சளும் நெல்லிக்காவும். ஸோ ரெண்டுமே பொடி பண்ணிவிட்டு ஈக்குவல் அமௌண்ட் ஒரு ஸ்பூன் ஒரு ½ கிளாஸ் வார்ம் வாட்டரில் 2 a day சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வந்தால் குளுக்கோஸ் லெவல் ரொம்ப நல்லா மெயின்டைன் ஆகும். லைக் டர்மரிக் வந்து அதோட ப்ராப்பர்ட்டியை வந்து பேங்க்ரியாட்டிக் செல்ஸை வந்து ரீஜெனரேட் பண்ணும். ஸோ ப்ரொடியூஸ் ஆகிற இன்சுலின் எல்லாமே இட் கேன் பி பொட்டென்ஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். நெல்லிக்காயில் நம்மளுக்கே தெரியும் ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கிறதால பிளட் குளுக்கோஸ் லெவலு அதுக்கப்புறமா நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, நிறைய ஒரு காம்ப்ளிகேஷனான ஒரு டிசீஸ் தான் டயபெட்டிஸ். ஸோ HDL, LDL, ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவல் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஆமலக்கி அதாவது நெல்லிக்காய் வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து தொடர்ந்து ஒரு 48 days வரைக்குமே நம்ம சாப்பிட்லாம். நார்மலாக இல்லாதவங்க, டயபெட்டிஸ் இல்லாதவங்க கூட இது சாப்பிட்றதால பேங்க்ரியாட்டிக் செல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரீஜெனரேட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இது வந்து நாவல் கொட்டை. ஸோ நாவல் கொட்டை சூர்ணம் இட்ஸ் ஈஸிலி அவைலபிள், இந்த மார்க்கெட்லலாம் அவைலபிளாக இருக்கும். அது ஒன்றுமே இல்லை, ஒரு ½ கிளாஸ் வார்ம் வாட்டரில் ஒரு ஸ்பூன் கலந்து சாப்பிட வேண்டியதுதான். ஸோ இந்த நாவல் கொட்டையோட பொட்டன்சி என்னென்னா குளுக்கோஸ் லெவலை வந்து அதிகமாக இருந்தாலும் கம்மி பண்ணும், கம்மியாக இருந்தாலும் இட் வில் நியூட்ரலைஸ் இட். ஸோ நியூட்ரலைசிங் இன்சுலின் லெவலில் வந்து நாவல் கொட்டை யூஸ் பண்ணுறாங்க. நிறைய ஆயுர்வேதிக் காம்பினேஷன் ஆஃப் மெடிசனில் நம்ம பார்த்தோம்னா நாவல் கொட்டை பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல், வேர் அது இல்லாமல் ஒரு டயபெட்டிக் மெடிசனே ப்ரொடியூஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஒரு சிம்பிள் அண்ட் எல்லார் வீட்லேயும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செடி தான் வில்வ செடி. வில்வ இலையை வந்து 2 to 3 வில்வ இலையை எடுத்து நம்ம அப்படியே சீவ் பண்ணலாம். இல்லைன்னா அது கூட கொஞ்சம் ஜீரகம் போட்டு கஷாயம் மாதிரி வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். இது எதுக்குன்னா இன்ஃபெக்ஷன் ரேட் எல்லாம் அதிகம் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா டயபெட்டிஸ் ஆர் ப்ரோன் டு எனி டிசீஸ். டயபெட்டிஸ் வந்தாலே எந்த டிசீஸ் வேணாலும் இன்வைட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வில்வம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி 2 ட்ரக் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் யூனிக்கான ஒரு 2 ஆன்டி டயபெட்டிக் ட்ரக் ஆயுர்வேதத்தில். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சிறுகுறிஞ்சான். அதோட சம்ஸ்கிருத வார்த்தை எப்படின்னா மதுநாஷினி. ஸோ பிளட் குளுக்கோஸ் லெவலை அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணிடும், அதுதான் அதோடைய மீனிங்கே. ஸோ அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரக்கு. என்னென்னா ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் அந்த ட்ரக்கில் என்னென்னா பேஷண்ட் வரப்போ ஒரு கம்ப்ளைண்ட் ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க, நான் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, நம்ம ஸ்வீட் சாப்பிட்டாலே எனக்கு ஸ்வீட்டை பார்த்தாலே எனக்கு ஒரு கிரேவிங் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரக்கை நம்ம சாப்பிட ஒரு 48 days நம்ம எடுத்துக்க அந்த கிரேவிங் உடைய அந்த வேணுன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப கம்மியாகும் உடம்புல. அதுக்கப்புறமா அதோடைய இன்சுலின் ப்ரொடக்ஷன் வந்து அதிகப்படுத்தும். ஸோ இதுவும் ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்கில் வந்து மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் சிறுகுறிஞ்சான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சிரியானங்க. அது வந்து கிங் ஆஃப் ஆல் பிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஆஃப் அந்த பிட்டர்னஸ்க்காக, அந்த கசப்பு தன்மைக்காகவே அந்த ட்ரக்கை வந்து நிறைய பேர் கன்சியூம் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் அது சாப்பிட்றதால நான் சொன்ன மாதிரி 48 நாள் இதையும் நம்ம சாப்பிட்டுட்டே வந்தால் உடம்புல வந்து பிளட் வந்து நல்ல பியூரிஃபை ஆகும், இன்சுலின் ப்ரொடக்ஷனும் அதிகம் ஆகும், லிவரோட ஃபங்க்ஷனும் நல்ல போஷணமாகும். ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், உடம்பை குறைக்கணும், கஃபத்தை குறைக்கணும்ன்றத ஒரு நோக்கத்தில் இருப்பாங்க. பட் ஒரு மெயினான விஷயம் என்னென்னா கஃபம் குறைக்க உங்களுடைய நியூட்ரிட்டிவ் வேல்யூவும் கம்மியாகிட்டே வரும். ஸோ சில பேர் நல்லா புஷ்டியாக இருப்பாங்க, மெலிஞ்சிடுவாங்க, சாப்பாடு சாப்பிடாம மெலிஞ்சிடுவாங்க. அப்படியெல்லாம் தேவையில்லை. பட் நியூட்ரிஷன் வேல்யூ உடைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் கம்மி பண்ண நீங்கள் ப்ரோட்டீன், ஃபைபர் இதெல்லாம் நீங்கள் அதிகப்படுத்தணும் உங்கள் டயட்டில். ஸோ இதெல்லாம் தான் டயபெட்டிஸ்க்கான என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றது ஒரு சில ஹோம் ரெமெடிஸ் இதெல்லாமே.
பட் இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஒரு ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணலாம், இல்லை நீங்கள் ரீகவரி ஆகிட்டீங்க டயபெட்டிஸ்லேருந்தும் ஃபாலோ பண்ணலாம், இல்லை வரத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரிகாஷனாக நான் எடுத்துக்கணும் அப்படின்றவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். இல்லை நான் நோன் கேஸ் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்கிற பேஷண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு டாக்டரோடைய நாடி பரீட்சா பண்ணுவாங்க, அவங்க எல்லா ஸ்கேன்ஸ் பண்ணுவாங்க, பிளட் டெஸ்ட் எல்லாம் இதை பண்ணிட்டு தான் வி ஷுட் கம் டு அ கன்க்ளூஷன் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது. ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு ரஃப் ஒரு மேப் தான், ஒரு ஐடியா தான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ஒரு டயபெட்டிக் கேஸில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய எஃபெக்டிவான எக்ஸலண்ட்டான ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது ஆயுர்வேதத்தில். மதுமேக சூரணம், கட்டகதிராதி கஷாயம், நிஷாமலக்கை சூரணம், இதெல்லாமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஷிலாஜித்து பிரயோகா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். பட் இதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட அணுகிறது ரொம்ப நல்லது. இன்டர்னலாக இல்லாமல் கூட எக்ஸ்டர்னல் தெரப்பீஸ் லைக் டீடாக்சிஃபிகேஷன் தெரப்பியை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வாமிட் எடுக்க வைக்கிறது, லூஸ் மோஷன் போக வைக்கிறது, எனிமா கொடுத்து கழிவுகளெல்லாம் வெளியேற்றுறது, இதெல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதுக்குன்னா காம்ப்ளிகேஷன் ஆஃப் டயபெட்டிஸை தடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது டயபெட்டிஸ் பேஷண்ட் தான் பண்ணணுமான்றது இல்லை, காமன் பர்சனே இந்த பஞ்சகர்ம சிகிச்சைகளை அண்டர்கோ பண்ணிக்கலாம். பிகாஸ் டு டீடாக்ஸிஃபை யுவர் செல்ஃப், ஏதாவது டாக்ஸிக் இருந்தால் தானே டிசீஸ் வளர்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ டீடாக்ஸிஃபை யுவர் செல்ஃப் ரெகுலர்லி, இல்லை பீரியாடிக்கல் டீடாக்சிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு பழமொழி இருக்குது, விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தான் சொல்லிட்டு. ஸோ ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்ஸ் ரொம்ப நாள் எடுத்துக்கிற பேஷண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தே கெட் ரெசிஸ்ட் டு ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்ஸ். ஸோ இப்போ ஒரு மெடிசன் எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா, ஒரு 10 யூனிட் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா, இப்போ ஒரு நாளடைவில் ஒரு 15 யூனிட்டாக மாறும். ஸோ அது 20 மாறும், 30 மாறும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரெசிஸ்ட் ஆகிக்கிட்டே வருவாங்க நீங்கள் கொடுக்குற யூனிட்ஸ்க்கு. ஸோ இந்த நம்ம ஆயுர்வேத சித்த மருந்துங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை, சைட் பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது. ஸோ எவ்வளோ நாள் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆஃப்டர் யுவர் டயபெட்டிஸ் வேனிஷ் ஆல்சோ நீங்கள் டயபெட்டிஸ் ஆயுர்வேதத்தை வந்து மருந்தாக எடுத்துக்காமல் ஆயுர்வேதிக் சப்ளிமெண்ட்டாக யூ கேன் have it in your diet and improve your lifestyle. Thank you. இன்னும் நிறைய விமென் கண்டென்ட் பார்க்க லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவல் கிளிட்ஸ். பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனிச்சிறப்பு. அடியார் ஆனந்தபவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள்.